காலையில் பசங்க ஸ்கூல் போகிற டைமில் புக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கபோர்டையே கொஞ்சம் கசகசன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க. வெறும் கபோர்டு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு உள்ளே போனால் அந்த ரூமையே க்ளீன் பண்ணிட்டு தாங்க வந்தேன். லஞ்சுக்கே டைம் ஆயிடுச்சுங்க. வெறும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த சிம்பிளான கோவக்காய் தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணது பார்க்கலாங்களா? இதுக்கு கடையில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, சீரகம், புளி, கருவேப்பிலை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே கடையில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, தக்காளி, கோவக்காய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கோவக்காய் 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாமே அரைச்சிட்டு அது கூட 10 பல் பூண்டு, 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்காம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கோவக்காய் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட் அது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்ததும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக சாப்பிட பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.